Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 901 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஒட்டமாவை ஏதோ ஒரு வீணா போன தூக்கிட்டு போனால உட்ரா அவளன்னு சொல்லிட்டு பின்னாடியே 2 பேரும் வட்டிட்டே போவானுங்க. இந்த பேட்மேன் தொல்லை வேற தாங்க முடியல, அம்பெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். சோ நம்மளுக்கு அவனை போட்டு தடுத்துட்டு இருப்பானுங்க. இந்த கேப்ல அவன் ஒட்டமாவை தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒக்கிக்கு உடனே கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவனை வட்டிட்டு பின்னாடியே போவான். எப்படியாச்சும் அவளை காப்பாத்தி ஆகணும்னு. இவ கத்தி வச்சிருக்கத பார்த்துட்டு ஜோரோ எல்லாம் அசந்துருவான். அவ பாத்தீங்கன்னா அந்த லயன் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டு அது மேல ஏறி சும்மா சூப்பரா ஃபாலோ பண்ணிட்டு போவான். இவ கத்தி வச்சிருக்க மேட்டரை பத்தி சுரு கிட்ட கேட்டா அவளுக்கு யூஸ் பண்ண தெரியும்னு இவங்க கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா இது வரைக்கும் அவன் யூஸ் பண்ணி அவன் பார்த்தது இல்ல. லூஃபியும் அந்த கொமச்சியை பார்த்துட்டு நாயா என்னையும் கூப்பிட்டு போன்னு சொல்லி அதோட வாளை அப்படியே சைன்னு கை நீட்டி பிடிப்பான். அதை பார்த்துட்டு சுரு மிரண்டுருவா, என்ன கை இத்தாதண்டிக்கு நீளுதுன்னு. ஏன்னா இது வரைக்கும் அவன் பார்த்தது இல்ல போல. அப்படின்னா நம்மளுக்கு பேசல் கூட சண்டை போடும்போது வாள்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு சண்டை போறதெல்லாம் பார்க்கல போல. பார்த்து இருந்தானா இப்படி ஷாக் ஆயிருக்க மாட்டான். ஜோரோ நானும் கூட வருவேன்னு லூஃபியை பிடிச்சுக்குவானா. 2 பேரும் அப்படியே சல்லுன்னு போவாங்க. இவங்க போனா அந்த பேட்மேன் விடுவானா, அவனும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவான். லூஃபி ஒட்டமா கிட்ட நீ பயப்படாத, நான் உன்னை எப்படியாச்சும் வந்து காப்பாத்திடுவேன்பா. அவ பயத்துல அண்ணா காப்பாத்தனான்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பா. இந்த பேட்மேன் வேற குறுக்க வந்து பொசுக்குன்னு அம்பெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவான். எல்லாத்துலயுமே அந்த கொமச்சி எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருக்கும். இந்த பேட் என்ன பண்ணுவான், அந்த கேசல் மேன வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓட சொன்ன உடனே இவ்வளவு நேரம் ஓரளவுக்கு ஸ்பீட்ல தான் ஓடிட்டு இருந்தான். ஆனா இவன் சொன்ன உடனே அவன் பிச்சுக்கிட்டு ஓடிட்டான். உடனே கடுப்பான லூஃபி ஜம்ப போட்டு மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ண போவான். போன வேகத்துல ஹாக்கி பவர் எல்லாம் யூஸ் பண்ணி கொல்ல வெறியோட ஒரே குத்து சரியான அடி. ஆனா அந்த அடியுமே அந்த பேட் தடுத்து அசால்ட்டா நம்ம லூஃபியை தள்ளி விட்டுருவான். இந்நேரத்துக்கு மத்த வில்ல பள்ளியில இருந்தானுங்கன்னா செத்துருப்பானுங்க. இவன் எப்படி தப்பிச்சான் ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் பை பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆமா நீக்கு ஒண்ணு புரியல, அந்த லூசு பயிலுக சுருவ கொல்ல வந்ததே அவ சோகனை பத்தி தப்பா பேசினான் தான். ஆனா அவளை கொல்லாம அந்த சின்ன பொண்ணை போய் தூக்கிட்டு போயிட்டானுங்க. சொல்ல போனா இப்ப சுரு அங்க தனியா தான் இருக்கா, போய் கொல்லலாமே மென்டல் பயிலுக. இப்ப அவனுங்க போன ரூட்டை வச்சு பார்க்கும்போது இவனுங்க போற இடம் அந்த அபிஷியல்ஸ் எல்லாம் இருக்கானுங்களே அந்த டவுன் தான். அதான் தின்னுட்டு மிச்சம் இருக்க சொச்சத்தெல்லாம் கொடுப்பானுங்கல்ல அவனுங்க. இப்ப இவனுங்க மட்டும் அந்த இடத்துக்கு போய் ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணானுங்க டெஃபினட்டா பெரிய பிரச்சனை தான். அப்ப இந்த ஒக்கிக்குங்கிறவ ஏதோ புக்கெல்லாம் எடுத்து பயங்கரமா செக் பண்ணுவா. நம்ம ஆளுக்கே ஆச்சரியம், ஏன்னா இவளுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்குது. யார் நீ என்னன்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டான். இவங்க இப்ப போயிட்டு இருக்காங்க இல்லையா அந்த அபிஷியல் டவுன், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான பெரிய புள்ளிங்க மொத்தம் 3 பேர் இருக்கானுங்க. இவங்கள 3 ஹெட்லைனர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல முதல்ல இருக்குது ஹாக்கின்ஸ், செகண்ட் ஹோல்டேம், 3வது ஸ்பீடு. அது போக இன்னொரு 30 சோல்ஜர்ஸ் இருக்கானுங்க. அவனுங்க எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் அந்த ஆர்டிபிஷியல் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால. அதான் அந்த ஸ்மைல் ஃப்ரூட். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஆளுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். ஆனா ஜோரோ அவளோட ஸ்வாட பார்த்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் இவ சாதாரண ஆளே இல்லன்னு. சொல்லுங்க 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 யார் நீ யார் நீ யார் நீ அப்படின்னு டிடிஎஸ் எஃபெக்ட்ல கேட்ட உடனே அவளும் ஸ்டைலா முடியெல்லாம் பின்னாடி கட்டிட்டு நான் ஒரு சாமுராய் அப்படின்ட்டு கெத்தா சொல்லுவா. நம்ம பள்ளியிலும் ஷாக் ஆயிடுவானுங்க. இல்ல ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, இப்ப தான் அவளை பார்த்தானுங்க. ஏதோ பல வருஷம் பழகி அவன் மறைச்ச மாதிரி பில்டப் வேற. அந்த டைம் அந்த கேசல் மேன் இருக்கான்ல, அவன் அந்த ஹெட்லைனர்ல ஒரு ஆளான ஹோல்டம்க்கு கால் பண்ணி நம்ம பப்புனை கண்ட்ரோல் பண்ண அந்த குட்டி பொண்ணை நான் புடிச்சிட்டேன்பான். அவ விடுன்னு காட்டு கத்தி அழுதுகிட்டே வருவா. உடனே அந்த ஹோல்டம்க்கு சந்தோஷம், அவளை கொண்டு வாங்க நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆவான்னு சொன்னோன்னு சந்தோஷமா கொண்டு வருவான். அவ அந்த இடத்த பார்த்து மிரண்டு போய் லூஃபி நீ காப்பாத்துன்னு கத்துவா. எங்க இவன் வேகத்துக்கு தான் நம்மளால வர முடியாது. சரி இந்த காட்டுறாங்களே, இதுதான் குறியில இருக்க இன்னொரு டவுன். இடம் பாத்தீங்கன்னா நல்லா செழிப்பா இருக்கும். இதுக்கு பேரு பாக்குரா டவுன். டவுன்ல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி சும்மா மேட்சா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கடை சாப்பாடு அது இதுன்னு தடபுடலாம் எல்லாமே அங்க இருக்கும். இல்லாத ஐட்டம்னு எதுவுமே இல்ல. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் அந்த கிக்குவ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி ஒரு அண்டாவாய கேட்டானே, அவன் உட்கார்ந்து புலம்பி தள்ளிட்டு இருப்பான். இந்த மாதிரி நம்ம ஜோரோ வந்து இடையில அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான்ல, அதனால அவகிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தானாமா. அதான் கிக்குவா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டானே, நீ ஒரு காட்டு மல்லி, நான் ஒரு செத்த எலி, செத்த புலி, சிறப்பான புலி, நீ ஒரு ரோஜா, நான் ஒரு கூஜா ராஜா, நீ கனவு கண்ணி, நான் கடல் பண்ணி. ஐயோ விடுங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னானு வைங்க. ஆனா அதுக்காக இவங்கிட்ட அவ ஒண்ணு சிரிச்செல்லாம் எதுவும் பேசல. ஓடா நான் என்ன தலை சுத்தி மூக்க சுத்தி சொன்னானு வைங்க. ஆனாலுமே அவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு ஒத்த கால நிப்பான். ஏன்னா இவரு பெரிய வெண்ணையாமா, இவருக்கு நல்ல பேரெல்லாம் இருக்குதாமா. இவன் கூட இருந்தா நிம்மதியான சோறு சாப்பாடுன்னு எல்லாமே கிடைக்குமாமா. என்ன போய் அவ வேண்டான்னு சொல்லியிருக்கான்னா அவளுக்கு லூசு தான் பிடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லி பிடிச்சுக்கிட்டே திம்மா. கூட இருக்கவன் கேட்டுட்டே எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க முட்டா பாயில. ஒக்கபோரே டவுன்ல இருக்கவ தானே, அவங்க எல்லாம் லோ கிளாஸ் ஆளுங்க. நம்ம என்ன பண்ணாலும் உரோச்சி சாமா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அப்படி அப்படின்ட்டு ஒரு வில்லத்தனமான பிளான சொல்லுவான். என்னன்னா அவளை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமாமா. தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் ரிட்டர்ன் எஸ்கேப் ஆக பிளான் பண்ணுவான். அதுக்காக அவளோட வீடை எரிச்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு போறதுக்கும் இடம் இல்ல,
யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் உன்னதான் டிபெண்ட் பண்ணி இருந்தாகணும்னு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பிளான் ஒன்னு சொல்லுவான். இந்த எடுபட்ட மூதேவி தான் மவுஸ் மேன். இவனும் அந்த ஸ்மைல் ஃப்ரூட்டை தின்னு இப்படி மாறினவன் தான். இதோட விடாம அவனை இன்னுமே உசுப்பேத்தி விடுவான். என்னன்னா இவங்க இதுல இவன் கொஞ்சம் பெரிய ஆள் தான். இவங்க நேஷனல் ஸ்போர்ட்ல இவன் ஒரு ஸ்டார். அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி மாசான ஆள அந்த பொண்ணு அவமானப்படுத்தினதுக்கு கண்டிப்பா ஃபீல் பண்ணியே ஆகணும். அதனால அவளை விடாத, நல்ல பாடம் கத்து விடு அப்படி இப்படின்னு நல்லா உசுப்பேத்தி விடுவான். உடனே அவனும் நீ சொல்றதாண்டா கரெக்ட், நான் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணுவேன், அப்பந்தான் ஒக்கிக்குவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி அங்க டேபிள்ல இருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குவான். இத மட்டும் சஞ்சி பார்த்து இருந்தான்னா ரெண்டு காலையை மூக்கு வழியா உள்ள விட்டு காது வழியா வெளியே எடுத்துருவான். கொய்யால அந்த டைம் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர்ஸ் 2 பேர் வந்து என்னாச்சு உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையான்னு அப்படியே பம்மி கேட்பாங்க. என்ன அவன் சைஸ் என்ன இவங்க வயசு என்ன. அப்ப அவங்க கையில ஒரு ரக்குண்டாக பாப்பான். அது ரொம்ப நாளா அவங்க கிட்ட தான் இருக்குது. உடனே அந்த மூதேவி எனக்கு அதை சமைச்சு கொடுங்க, எனக்கு அது ஃபேவரட்டான ஃபுட்னு சொல்லி வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இங்க ஒட்டமாவை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவளை ஒரு ரூம்குள்ள தள்ளி விடுவாங்க. பார்த்தா உள்ள ஒரு சிங்கம் உட்கார்ந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டுருவான். பின்ன திடுதிப்புன்னு இப்படி ஒரு உருவத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டா. அதே நேரம் இவங்க 3 பேரும் ஒரு வழியா அந்த டவுனோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துருவாங்க. அதான் அபிஷியல்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க அந்த பாக்குரா டவுன். ஒகேக்கு தெளிவா சொல்லிடுவா, இவங்க உள்ள மட்டும் என்டர் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சேஃப்டிக்கு எல்லாம் கேரண்டி கொடுக்கவே முடியாது. அங்க அபிஷியல்ஸும் பயங்கரமான பைரட்ஸும் இருப்பானுங்க. எல்லாத்தையுமே பார்த்து பக்காவா தான் பண்ணணும். நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டவுடனே நாங்க எப்பவோ தயாரும்பானுங்க. சோ இதுக்கப்புறம் அந்த டவுனுக்கு போய் என்னென்னலாம் கலவரம் பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.